வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு பொரியல் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அப்புறம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம கற்பகம் வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்குங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும். இப்போ ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இது கூட கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சதும் இது கூட கொஞ்சம் உளுந்து. இப்போ உளுந்தும் பொரிஞ்சிடுச்சு. இது கூட நான் ஒரு 6-7 சாம்பார் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் பெரிய வெங்காயம் தான் மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்குங்க. இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட மீடியம் சைஸில் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு இந்த பொரியலுக்கு தேவையான உப்பு நம்ம இப்போவே சேர்த்துடலாம். அப்போ நமக்கு தக்காளி வேகமாக வதங்கிடும். இப்போ தக்காளி நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ நமக்கு நல்லா தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள். இப்போ இது பச்சை வாடை பிறந்துட்டிக்கு இதை லேசாக வதக்கி விடுங்க. ரொம்ப நேரம் வதக்கணும் இதுக்கு இன்னொன்று கிடையாது. ஒரு நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ இது கூட ஒரு பொடியாக கட் பண்ண உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு தான் கட் பண்ணியிருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இப்போ இது மீடியம் சைஸில் ஒரு காலிஃப்ளவர் இதே சைஸில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிறதோட்டி நல்லா கிண்டி விடுங்க. இப்போ நமக்கு நல்லா காலிஃப்ளவர் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை லோவில் வச்சுட்டு மூடி வச்சுடுங்க. இது 6 நிமிஷம் 7 நிமிஷத்துக்கு மேலே ஆகும் வேகத்துக்கு. இப்போ நமக்கு 7 நிமிஷத்துக்கு ஆகிடுச்சு. இப்போ நமக்கு நல்லா காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.